ஓம் நமோ வெங்கடேசாய. ஸ்ரீ லக்ஷ்மி பத்மாவதி சமேத ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பரபிரம்மனே நமகா. சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. சுவாமி நம்பாழ்வாரின் அழகான பாசுரம். முற்பிறவியில் மட்டுமல்ல, இந்த பிறவியில் நாம் செய்கின்ற செய்யப்போகின்ற அத்தனை பாபங்களும் இந்த திருவேங்கட மலையை கைகூப்பி வணங்கினாலே தொலைந்து போகும் என்று உறுதி கொடுக்கிறார் பிரபன்ன கூடஸ்தரான நம்மாழ்வார். அத்தகைய பெருமை வாய்ந்த திருமலையில் அர்ச்சாரூபியாய் நின்ற கோலத்தில் தரிசனம் தந்து நம்மையெல்லாம் ரட்சித்துக் கொண்டிருக்கும் திருவேங்கடமுடையானின் பிரதிபிம்பமே இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள். அந்த எம்பெருமானுக்கு நடைபெறும் வருடாந்திர பிரம்மோற்சவம் இது. அதில் முதல் நாளான இன்று கஜாரோகணத்துடன் தொடங்கி 9 நாட்களும் விதவிதமான அலங்காரங்களில் பலவேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்கள் அருள்பு அளிக்க உள்ளார். அந்த அருள்மொழியில் குள்ள குளிர நீராட பக்தர்களை அழைப்பது திருமதி டி.கே. லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி. பக்தர்களே, உபயதேவிமார்களோடு தங்கத் திருச்சியில் வீதி புறப்பாடு கண்ட அந்த எம்பெருமான் இப்போது துவஜாரோகணத்துக்காக கோவிலில் இருக்கும் மண்டபத்தில் கொலுவிருந்து நம்மை எல்லாம் கடாட்சிக்க உள்ளார். இந்த கொடியேற்று வைபவத்தை இப்போது நாம் தரிசிக்க உள்ளோம். கருடக் கொடியான் உத்திஷ்ட கருடத்வஜ என்று எம்பெருமானின் அந்த கருடக் கொடியை போற்றுகிறார்கள் ஆழ்வார்கள். அந்த கருடக் கொடியை இந்த துவஜஸ்தம்பத்தில் ஏற்றிய பின்னரே பிரம்மோற்சவம் ஆரம்பிப்பது சம்பிரதாயம். அதன்படி சற்று நேரத்தில் துவஜாரோகணம் நடைபெற உள்ளது. முதலில் இதோ இந்த துவஜஸ்தம்பத்தில் வீட்டிருக்கும் கருடாழ்வாருக்கு திருமஞ்சனம் நடைபெற்று அர்க்யம் பாத்தியம் போன்ற ஷோடச உபச்சாரங்களை செய்து பின்பு வஸ்திர சமர்ப்பணம் செய்து கற்பூர மங்களகாரத்தை காட்டி பின்பு அந்த கொடியேற்ற வைபவம் நடைபெறும். இவை அனைத்தையும் நாம் கண்ணார தரிசிக்க உள்ளோம். திருப்பதிக்கு மேற்கே 10 கிலோமீட்டர் தூரத்தில் சந்திரகிரிக்கு சமீபத்தில் சொர்ணமுகி நதி தீரத்தில் இயற்கை அழகு கொஞ்சும் வண்ணம் இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரம் திருத்தலம் உள்ளது. चंद्रमा मनसो जातः चक्षुः सूर्यो अजायत मुखादिन्द्रश्चाग्निश्च प्राणात् वायुरजायत नाभ्या आसीदन्तरिक्षम् शीर्ष्णोद्योः समवर्तत मध्यां भूमिर्दिशस्त्वत्र
பக்தர்களே, நாராயணவனத்தில் ஸ்ரீ பத்மாவதி தேவியை திருக்கல்யாணம் செய்து கொண்டு பின்னர் திருமலைக்கு போகும் வழியில் தொண்டவாடா என்னும் இடத்தில் ஆசிரமம் அமைத்து தங்கியிருந்த அகஸ்திய முனிவரை சந்தித்து தம்பதிகள் ஆசி பெற்றனராம். அப்போது அவர், புதுமல தம்பதியர் உடனே மலை ஏறுவது உச்சிதமில்லை, இந்த திவ்யஸ்தலத்தில் 6 மாதம் காலம் தங்கி பக்தர்களை ரட்சிக்குமாறு வேண்டிக் கொண்டாராம். அவருடைய வேண்டுகோளும்படி எம்பெருமானும் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரர் என்கிற திருநாமத்தோடு தாடையில் திருஷ்டி பொட்டுடன் புது மாப்பிள்ளை கோலத்தில் தாயாரோடு இங்கே கூடியிருந்ததாக ஸ்தல புராணம் கூடுகிறது. முடிவாக திருமலைக்கு செல்லும் முன்பாக எம்பெருமான் பக்தர்களுக்கு 2 வரங்கள் அருளினாராம். திருமலைக்கு வந்து என்னை தரிசிக்க இயலாத பக்தர்கள் இங்கே என் பிரதிபிம்ப அர்ச்சாமூர்த்தியாய் எழுந்தளியிருக்கும் கல்யாண வெங்கடேஸ்வரை தரிசித்து தங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற்றலாம். பக்தர்களே, அப்போது எம்பெருமான், நான் பத்மாவதி தேவியை திருக்கல்யாணம் செய்த பின்னர் இங்கே இருவரும் சேர்ந்து தங்கியிருந்தபடியால் திருமணம் தடைப்பட்டவர்கள், தாமதமாகிறவர்கள் இங்கே வந்து வேண்டிக் கொண்டு பிரார்த்தனை செய்தால் அவர்களுக்கு சீக்கிரமே திருமணம் கைகூடும் என்றும் வரமளினாராம். ஆகவேதான் பக்தர்கள் இங்கே வந்து எம்பெருமானை வேண்டிக் கொண்டு அது பூர்த்தியான பின் எம்பெருமானுக்கு கல்யாண உற்சவம் செய்கிறார்கள். ஆதி காலத்தில் இந்த திருத்தலம் சித்தர்கூடம்
புரம் என்று அழைக்கப்பட்டது. பின்பு தாளப்பாக்க அன்னமையாவின் சந்ததிகள் இங்கே ஒரு அக்ரஹாரத்தை ஏற்படுத்தி தாயாரோடு சேர்த்து சீனிவாச மங்காபுரம் என்று பெயரிட்டாராம். அன்னமாச்சாரியாரின் பேரரான சின்ன திருமலாச்சார் இந்த திருக்கோவிலை புதுப்பித்து பெரிய அளவில் திருப்பணிகள் தொடங்கினார். பின்பு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் ஆதிக்கத்தில் இங்கே வந்த பின் அங்கே திருமலையானுக்கு நடைபெறுவது போலே வைகானச ஆகமப்படி அத்தனை பூஜைகளும் உற்சவங்களும் நடைபெறும்படி செய்தார்கள். அதன்படி இப்போது பிரம்மோற்சவம் இன்று ஆரம்பிக்கப்படுகிறது. அதை இப்போது நாம் இந்த திரையின் வழியாக தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் ஏழ்படி கால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம் திருவோணத் திருவிழவில் அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அழித்தவனே பந்தனைத் தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே. பக்தர்களே, பெரியாழ்வாரின் பாசுரம். எம்பெருமானுக்கே காப்பிட்டவர். அவர் யாருடைய அம்சம் தெரியுமா? கருடாழ்வாரின் அம்சமே நமது பெரியாழ்வார். விஷ்ணு சித்தர் என்கிற அந்த பெரியாழ்வார் வாத்சல்ய பாவத்தோடு தன்னையே யசோதா தேவியாக பாவித்துக் கொண்டு கண்டபிரானை அழைத்து பாடிய அந்த பாசுரங்கள் எத்தனை மோகனமாக உள்ளது என்பது நம் அனைவருக்குமே தெரியும். அந்த பெரியாழ்வார் அதோ இந்த கருடாழ்வாரின் அம்சம்தான். நாக சர்ப்பங்களையே ஆபரணங்களாக அணிந்து கொண்டிருப்பவர் கருடாழ்வார். ஆதிசேஷனை இடக்கை வளையலாகவும், குளிகனை வலக்கை வளையலாகவும், வாசுகியை பூணலாகவும், தட்சகனை அரஞ்ஞானாகவும், கார்கோடகனை கழுத்தில் மாலையாகவும் அணிந்துள்ளார். வலக்காதில் பத்மன், இடக்காதில் மகாபத்மன் என்கிற நாகங்களையும், திருமுடிக்கு சங்கசூடன் என்கிற சர்ப்பத்தையும் அணிந்துள்ளார். இப்படியாக சர்ப்பங்களை ஆபரணங்களாக அணிந்திருப்பதன் காரணம் நமக்கு தெரிந்ததுதானே. கருடாழ்வாரின் தந்தையான கஸ்யபருக்கு 2 மனைவிகள், வினத்தை, கத்ரு. இதில் வினத்தையின் மைந்தன் தான் இந்த கருடாழ்வார். கத்ருவுக்கு நாகசர்ப்பங்கள் மக்களாக பிறந்தனர். கத்ருவுக்கு எப்போதுமே வினத்தையின் மீது ஒரு விதமான அசூயை. ஏனெனில் கஸ்யபருக்கு வினத்தையின் மீதுதான் அதிக பிரீத்தி என்று அவளுடைய எண்ணம். ஆகவே கஸ்யப் முனிவர் இல்லாத போது வினத்தையிடம் வேண்டாத வாக்குவாதம் எல்லாம் செய்வாளாம். முடிவில் தான் இந்திரனின் அந்த உர்சிரவசு என்கிற வெள்ளை குதிரையின் வால் கருப்பு நிறம் என்று கத்ரு சொல்ல, வினத்தை வெள்ளை நிறம் என்று சொல்ல, அதை பரீட்சிக்க அது மறுநாள் காலை கடற்கரையில் உலா வரும்போது பார்க்கலாம் என்று முடிவு செய்தனர். அது மட்டுமல்ல, இதில் யார் வென்றாலும் அவர்கள் இன்னொருவருக்கு அடிமையாக வேண்டும் என்றும் ஒரு நிபந்தனை. கத்ரு என்ன செய்தால், இரவோடு இரவாக தனது மைந்தர்களான அந்த நாக சர்ப்பங்களை அந்த குதிரையின் வாலில் சுற்றி கொள்ளும்படி செய்தாளாம். மறுநாள் விடியற்காலையில் பார்த்தால் குதிரையின் வால் கருப்பாக தெரிய வேறு வழியின்றி வினதை கத்ருவுக்கு அடிமையானாள். இதை அறிந்த கருடாழ்வார் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி தவம் செய்து அதீத பலம் பெற்று இந்த நாக சர்ப்பங்களை எல்லாம் தான் செய்த ஹோமத்தில் எரிய அன்று முதல் சர்ப்பங்கள் கருடனுக்கு அடிமையாயினவாம். அதன் காரணமாகவே நாக சர்ப்பங்களை கருடாழ்வார் ஆபரணங்களாக அணிந்துள்ளார். இவ்வாறாக தனது அன்னையை அடிமைத்தலையிலிருந்து மீட்டார். பிரம்மா புனாது వారికి అక్షతలు ఇవ్వండి. మరలా మీ దగ్గర పెట్టుకోండి స్వామి. స్వామి భాస్కర్ సంకల్పం మొదటిసారి ఎడం చేతిలో వేసుకుని సార్ చెప్పండి. శ్రియ కాంతాయ కళ్యాణ నిధయే నిధయేర్ధినాం శ్రీ వెంకట నివాసాయ శ్రీనివాసాయ తే నమః. అద్య పూర్వోక్త ఏవం గుణ విశేషణ విశిష్టాయాం అస్యాం శుభతిథౌ అస్య దేవదేవస్య శ్రీమత్ అఖిలాండకోటి బ్రహ్మాండ నాయకస్య శ్రియః పతే పురుషోత్తమ అస్య అగణిత నేవ దివ్య అవతారక అస్య శ్రీ భూ నీల కరకమల సంవాహ్య మాన
చరణ నళిన యుగళస్య అస్మిన్ క్షేత్ర నివాస రసికస్య శ్రీ లక్ష్మీ పద్మావతి సమేత కళ్యాణ వెంకటేశ్వర స్వామినః ప్రీత్యర్థం లోక క్షేమార్థం లోక కళ్యాణ క్రియమాణం నవాహ్నిక సార్వకామిక బ్రహ్మోత్సవ అంగభూత నవాహ్నిక దీక్షా క్రతుయుత బ్రహ్మోత్సవే ప్రథమే హని ప్రాతః కాలే ధ్వజ ఆరోహణ అంగభూత ఏతత్ కర్మణి కళ్యాణ వెంకటేశ్వర స్వామినః అనుగ్రహ సిద్ధ్యర్థం లోక క్షేమార్థం లోక కళ్యాణ క్రియమాణార్థం రాజా రాష్ట్ర గ్రామ యజమాన ఆచార్య అర్చక పాచక పరిచారక అభివృత్యర్థం సర్వేషాం భక్త జనానాంచ వ్యాధి చోర భయ దుర్భిక్ష అనావృష్టి రాజ్య బాధాది సర్వ ఉపద్రవ శాంత్యర్థం స్వస్త్యర్థం సమస్త సన్మంగళ వాప్యర్థం కళ్యాణ వెంకటేశ్వర స్వామినః అనుగ్రహేణ సంభవత్ నవాహ్నిక బ్రహ్మోత్సవ కర్మణి ధ్వజ ఆరోహణ ఆది ధ్వజ అవరోహణ పర్యంతం ఏతత్ కర్మణి వైఖానస దివ్య భగవత్ శాస్త్రోక్త మార్గేణ ఆచార్య ముఖేన అహం కారయిష్యే ఏతత్ కైంకర్యకర్తుః గోత్రస్య నాగేశ్వర గోత్రస్య పుష్యమీ నక్షత్ర జాతస్య రవిచంద్ర నామధేయస్య ఆశ్లేషా నక్షత్ర జాతాయాః పద్మావతీ నామ్యాః సహ కుటుంబస్య క్షేమస్థైర్యధైర్యభయాయురారోగ్యైశ్వర్య పరబ్రహ్మ గోత్రస్య వీరబ్రహ్మన్ నామధేయస్య సహ కుటుంబస్య క్షేమస్థైర్యధైర్యభయాయురారోగ్య ఐశ్వర్యాభివృద్ధిరస్తు నావల గోత్రస్య వెంకట మురళీకృష్ణామదే సహ కుటుంబ క్షేమస్థైర్య ద్రవ్యభయాయురారోగ్యైశ్వర్య ఏతత్ కర్మణి ఆచార్యముఖేన కారయిష్యే చెప్పండి. సర్వం శ్రీనివాస అర్పణమస్తు. దానం యాత్రాదానం తర్వాత తీయండి పవిత్రాన్ని. అక్షతలవి ఆ పాత్ర కావాలమ్మా. సార్ చెప్పండి. హిరణ్యగర్భం గర్భస్థం హేమబీజం విభావసోః తస్మాత్ అన్య ప్రదానేన హ్యతస్యాంతిం ప్రయచ్చమే హిరణ్యదాన ప్రత్యామ్నాయ యదాశక్తి దక్షిణం తుభ్యమహం సంప్రదతే ఇదన్న మమ. అవి తీసుకోండి స్వామి, దానాలు తీసుకోండి. వాళ్ళు సార్కి ఇవ్వండి. పట్టుకోండి సార్, సార్ చెప్పండి. ఏతత్ ముహూర్త కాలే ఆదిత్యాది నవగ్రహ ఆనుకూల్యత సిద్ధ్యర్థం తిల దానం తుభ్యమహం సంప్రదతే ఇదన్న మమ. వారికి ఇవ్వచ్చు స్వామి, మనోభీష్ట సిద్ధిరస్తు. ఏతత్ ముహూర్త కాలే ఆదిత్యాది నవగ్రహ ఆనుకూల్యత సిద్ధ్యర్థం రాహుగ్రహ ఆనుకూల్యత సిద్ధ్యర్థం మాష ధాన్యం తుభ్యమహం సంప్రదతే ఇదన్న మమ. పవిత్రాన్ని తీయండి వారి నుంచి.
పవిత్రం పాపనాశనం సర్వకార్య శుభావహం విష్ణు సాయుధ్యదం మందే యతశాంతం ప్రయచ్చమే. కళ్ళకద్దుకొని దాంట్లో వేసింది. వాద్యం ఆరగింపు. பக்தர்களே, சற்று முன் கங்கண பட்டர் சொன்னது போல இந்த உற்சவங்கள் நடப்பதன் மூலம் தேசத்தில் பசி, பட்டினி, பஞ்சம், இயற்கை சீற்றங்கள் இவை குறைவதோடு நாடும் செழிக்கும், நலம் பெறுவோம் என்பது பெரியோர்கள் கூற்று. கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது ஆன்றோர் வாக்கு. அதன்படி நமது பாரத தேசத்தில் ஒவ்வொரு மூலையிலும் சின்ன சின்ன ஊர்களில் கூட ஒரு கோவில் இருக்கும். அங்க எழுந்தருளிருக்கும் எம்பெருமான்களுக்கு நித்திய கைங்கரியங்கள் தவறாமல் நடைபெறுவதோடு வருடத்துக்கு ஒரு முறை இது போல பிரம்மோற்சவம் நடத்தி எம்பெருமானையும் குளிர வைத்து அவருடைய அருள் மழையில் பக்தர்களையும் குளிர வைப்பது காலம் காலமாக நடைபெறும் வழக்கம். ஏனென்றால் மூலமூர்த்தியின் அந்த இறைசக்தி கருவறை எனப்படும் கோவிலின் உள்ளே இருக்கும். மூலஸ்தானத்தில் இருக்கும் அந்த சக்தியை உற்சவரின் திருமேனிக்கு ஆவாகனம் பண்ணி கோவிலுக்கு வெளியே எழுந்தருள பண்ணி நான்மாட வீதிகளிலும் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதே உற்சவம். பக்தர்களே, அது ஆரம்பிக்கும் நாள் துவஜாரோகணம். துவஜாரோகணம் வெறும் கொடியேற்றம் மட்டும் அல்ல, அனைவரையும் ஆஹ்வானம் பண்ணுவதும் இந்த துவஜமே. காலையும் இரவும் இனி விதவிதமான அலங்காரங்களில் விதவிதமான வாகனங்களில் எம்பெருமான் உலா வந்து நமக்கு தரிசனம் தர உள்ளார் அல்லவா? ஆகவே அதில் எந்தவிதமான கெடுதலும் வராமல் இருக்க உன்னிப்பாக அந்த துவஜஸ்தம்பத்தில் இருந்து கொண்டு கருடாழ்வார் கவனிக்கிறாராம். வேதாத்மா வியகேஸ்வரோ என்று யாமுனாச்சாரியார் கருடனை போற்றியுள்ளார். அதாவது வேதமே கருட ஸ்வரூபம், எம்பெருமானோ வேத பிரியன். ஆகவே நவான்னிக சார்வகாமிக பிரம்மோத்சவ கர்மணி துவஜாரோஹணம் கரிஷ்யே. ஓம் ஸ்ரீமத்சுதாமார்த்தி சுதாதிநாத பதாரவிந்தார்ச்சன தத்பரஸ்ரீ சுவர்ணவர்ணோ புஜகோபவீதேன காந்தகோ விஷ்ணுரதः சுபர்ணः சுதீர்ఘనాసా పుటచారు వక్ర ప్రసన్న నేత్రాంబుజ కాంతి రమ్యా విజ్ఞాన సంబంధమతి ప్రసన్నో లక్ష్మీ కటాంచిత పుణ్యమూర్తి ధర్మ ప్రసజ్ఞ ప్రదితాత్మ శౌర్యో జగద్ధిరానంత గుణాంభురాసి పాక్షో గుణాద్యోతి బల కృపాళు సత్యవ్రత కామచరో మనోజ్ఞ విజ్ఞాన సంబంధమతి ప్రసన్నో లక్ష్మీ కటాంచిత పుణ్యమూర్తి స్వస్తి సమస్త దేవగణ కిరీట రత్న దివ్య ప్రభా పటల విరాజిత పాదయుగలస్య రత్నస్థగిత మకర కుండల మండిత గంధయుగలస్య
अस्य देवदेवस्य भगवतो नारायणस्य श्रीलक्ष्मी पद्मावती समेत कल्याण वेंकटेश्वर स्वामिनः नवान्निक ब्रह्मोत्सवे मंगल पंचायुध परिचिन्हितो ईशानसेवितं सिद्ध विद्या गरुड गंधर्व किन्नर किंपुरुष यक्षराक्षसोरग भूत प्रेत पिशाचाप्सरोगण मातृगण कुमारगण कूष्मानगण नक्षत्रगण राशिगण अष्टादशगण परिवेष्टितो हिरण्यरत्नबीजो सदत्रमे कलोद्भासद चतुर्भद्र पीठोपरि अष्टलपर्व कर्णिका मध्य प्रदेशद प्रमाण दर्भमालालङ्कृता सौलकमलकत्रग मध्यारोपित ध्वजारोहणं करोमि अस्मिन् ध्वजारोहण काले आदित्यादिनवक्रानुक्त्यं भूयादि भवन्तो महान्तो न गृह्णन्तु अस्मिन् ध्वजारोहण काले दिग्देवता अनुग्रहं भूयादि भवन्तो महान्तो न गृह्णन्तु अस्मिन् ध्वजारोहण काले श्रीलक्ष्मी पद्मावती समेत कल्याण वेंकटेश्वर स्वामिनः अनुग्रहं सर्वेषां भूयादि भवन्तो महान्तो न गृह्णन्तु अस्मिन् ध्वजारोहण काले अस्मिन् दिव्यालये कृत सान्निध्य अस्य देवदेवस्य भगवतो नारायणस्य लक्ष्मी पद्मावती समेत कल्याण वेंकटेश्वर स्वामी नित्यमस्तोत्तर शतराजोपचार परिपूर्णाराधनं भूयात् भवन्तो महान्तो न गृह्णन्तु कपिलाक्षं गरुत्मन्तं सुवर्ण सदृश प्रभो श्रीमत्कमला युवती करकमल कलित पाद कमल धूली पटल पाटलित भुज परिग चतुष्टयस्य भुज बलमदिति तनय शत सहस्रस्य मध्य कूर्म वराह नारसिंह वामन परशुराम राघव बलभद्र कृष्ण कल्कि प्रादुर्भाव दशमूर्तिभिः परिष्कृतस्य श्रीलक्ष्मी पद्मावती समेत कल्याण वेंकटेश्वर स्वामी नवान्निक ब्रह्मोत्सव संघोषणार्थं मंदरमदित महाजलदि सुधा समर विरजत सकला सुरगणः श्यामांबरधरः कृतकनक राजीवः ललाटतटोद्दञ्चत्तरल ताम्रचूडः पक्षपाणी युगल विक्षेप वेगवातोद्धूत ताण्डवित मण्डलाहार यज्ञोपवीत कटिसूत्रावतंसकः नरकान्तकरदः गरुडः प्रसन्नः ध्वजदण्डाग्रे प्रतिष्ठापितः सन् गरुडं गरुडं यलधौ यलधौ केतुरगौ केतुरगौ चञ्चक् प्रदक प्रदक प्रमद प्रमद ग्रह भुग्रह भुग्रह सौ ग्रह सौ पंको पंको मर्दन मर्दन विकसित विकसत गरुडं गरुडौ भुजगनाशक बेरि जगतरं शर गरुडतालमिदं महते नागरु अन्तमण्डल कण्ड विभ्रम वेशभक्षज वैनजौ गण्डमण्डल कुण्डलेश्वर वीसकुण्डल मण्डलम् गण्डमण्डल चण्डिताः बभ्यारिकाः लडम्बरम् तत्तद्गरुडतालमिदं महत् नागङ्गलाभरण नागङ्गलाभरण नागङ्गलो भुजगतो झुनझुनिजुङ्कृति कङ्कणौ जनतातनयं कनकाङ्गविभो विहङ्गकुलसेवितो कनकमयपत्रं नमत गरुडं पुनः जयतालम्
వసంతరాగం సర్వవాద్యప్రియ విజయధ్వజము అల్లదె కో విజయధ్వజము జగమెల్ల జేకునియనీతడు అల్లదె కో విజయధ్వజము జగమెల్ల జేకునియనీతడు అల్లదె కో విజయధ్వజము 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 ధన్య
பக்தர்களே, வேத ஸ்வரூபனான எம்பெருமானுக்கு அந்த வேதமே உருவான கருட பகவானை துவஜத்தில் இருப்பது எத்தனை விசேஷம் பாருங்கள். இந்த கருட பகவான் அங்கே அந்த துவஜத்தில் வீற்றிருந்தபடியே எம்பெருமானுக்கு நடைபெறும் அந்த பிரம்மோற்சவம் மங்களகரமாக நடைபெறுவதை கண்காணித்துக் கொண்டே இருப்பாராம். பட்சிகளுக்கெல்லாம் ராஜா அல்லவா அவர். அவரது கழுகு கண்களிலிருந்து எதுவுமே தப்பாது. ஆகவே 9 நாளும் அவர் இந்த கொடியில் அமர்ந்து கொண்டு உற்சவம் மங்களகரமாக நடைபெறுவதை கவனித்துக் கொண்டே இருப்பாராம். முடிவாக 9ஆம் நாள் இரவு இந்த கருட கொடியை இறக்கி உற்சவத்தை நிறைவு செய்வார்கள். பக்தர்களே, அப்படிப்பட்ட கருட ஆழ்வார் அவர். வேதாந்த வேத்யாய மேக சியாமள மூர்த்தையே பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம் என்று நாமும் அந்த கருட ஆழ்வாருக்கும் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமிக்கும் ஒன்றாக சேர்த்து நாம் மங்களம் பாடுவோம். பக்தர்களே, இந்த கருடாழ்வாரின் தோள்கள் மீதுதானே பகவான் பக்தர்களை ரட்சிக்க காற்றை விட வேகமாக புறப்பட்டு வருவது நாம் தெரிந்ததுதானே. ஆதி மூலமே என்று கதறிய அந்த கஜேந்திரன் என்கிற யானையை காப்பாற்ற இந்த கருடாழ்வாரின் மீதுதான் எம்பெருமான் பறந்து வந்தார். அதே போன்று சம்சாரம் என்கிற மடுவுக்குள் நாமும் எத்தனையோ பிரச்சனைகள் என்கிற முதலைகளின் வாய்களில் சிக்கி இருக்கிறோம். ஆகவே நாமும் கோவிந்தா 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 என்று இந்த எம்பெருமானின் நாமாவளியை சொல்லிக்கொண்டு அந்த கருட பகவானையும் எம்பெருமானையும் ஒன்றாக சேவித்தால் பகவான் நிச்சயமாக நமது குரல்களை கேட்பார் என்பதில் இதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. நம பன்னக நத்தாய வைகுண்ட வச்சவர்த்தினே ஸ்ருதி சுந்து சுதோத்பாத மந்தராய கருத்பதே. இது சுவாமி தேசிகன் அருளிய கருட தண்டகம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ